தள்ளு 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 கை பிடிச்சாலும் கூட்டம் போறது பிள்ளை பட்டாலும் கூட்டம் போறது ஏன்டா அப்படி அரிசி முட்டை மாதிரி சாயியா தள்ளி விட்டுட்டு நக்கலா பண்ற சொரிமுத்துனா அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன் சொரிமுத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா முதல்ல சொரிமுத்துங்கிறது அப்புறம் ரிய துக்குறது அப்புறம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்தையும் சுருக்கி சூனா வரைக்கும் வர்றது பேர்த்து விடுவேன் இல்லன்னா மணியாடி சாமின்னு கூப்பிடுங்கடா சரியா மணியாடி சாமினா கூப்பிடுறேன் ஆக வேண்டியத பாரியா சரிடா அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு கிளவிக்கா ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது என்ன பேய்களுக்கு கூறு இருக்குட்டு போச்சா ஆமா அந்த கிளவி யாரு எங்க ஆத்தா பொண்ணு தாயி உங்க ஆத்தா பொண்ணு தாயா கொஞ்சம் இரு வாடா வாடா நம்ம கிளவியப்பா டேய் ரெடி ஆயிக்க சரிண்ணே ஆமா உன் பேர் என்ன அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா பேப்பல கொஞ்சம் சும்மா இருடா டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல்ல தாயே உன் ஊர் அது பாரப்பட்டு உன் வயசு என்ன வயசு 21 21 வயசா ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே என்ன காரணம் எங்க ஊர் கரிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு காத்துட்டு போயிட்டான்டா சரி முதல்ல நடக்கல அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ பாண்டி வரசல்டா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டாண்டா நான் வெளிய போவேன் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சு தான் போவையா டேய் இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா செத்தாலும் கவலை இல்லடா என் ஆசை நிறைவேறண்டா ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு சூட்ட கேளு அத விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நாங்க சத்தம் பண்ண தர முடியும் உனக்கு சொன்னத செய்டா இதே ஏய் இத பத்தி ஏன்டா பேசாத உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு நாங்கலாம் சுருட்டி சுருக்கி வச்சிருக்கோம் வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு நீ முடியாது போக மாட்டியா டேய் இது சரிப்பட்டு வராது என்ன சாட்டேறா சாட்டை கொண்டு வரல சாட்டை கொண்டு வரலையா டேய் வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலைய கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் தான் நீ போய் போடா போய் வாழ மாட்டே எடுத்து போடா டேய் நீ போக மாட்டியா உனக்கு ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க போடி ஆத்தா நாங்க உன்ன மாதிரி கொள்ள பைய பார்த்தவங்க வாடா சீக்கிரமா எது வாடா சீக்கிரம் வாடா ஏன்டா ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருது போட்டனா திட்டம் போட்டே வேலை பாக்குற நீ ஏய் இந்த பார் என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப பயங்கரமானவன் கொல்லிமலை பேயி மோகினி பிசாசு ரத்த காட்டேரியெல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன் எனக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிரு என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா என்ன உன் சாதனை ஓட ரயில உயிரோடு வந்து 2 துண்டு ஆனவடா அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா இது சரிப்பட்டு வராது இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு காத்தாயி ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு தெரியலையே என்னன்னு பாரு என்னடா கிளவி செத்து போச்சா என்னடா சொல்ற தானா பொறுசன தடியல அடிச்சு கொன்ன மாதிரி கொன்னுட்டீங்களே ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்துட அனுப்பிடுவாங்க எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க செருப்பு பிஞ்சிரும் நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுவேன் யாய் காத்தாயி போயிரு அதான் போயிடுச்சு டேய் சும்மாடா தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட போறடா பேசாமடா ஏய் இப்போ நீ போகல வா 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 அப்படி ஏய் என்ன நிக்கிற வெளிய வந்தாச்சல ஏன் நிக்கிற போ என்ன பல்ல காட்டிட்டு இழிக்கிற அடி பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டயா கிளவி செத்து போச்சா எங்க ஊரு கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல நான் சொல்லி முத்தையா ஐயோ மொத்தத்துல கிளவிய கொன்னுட்டாங்களையா அட கிளவி விடியா அது இன்னைக்கு நாளைக்கு போற கேட்டதா அங்க பாரியா தான் உயிரியே படைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு இந்த மாதிரி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு கிடைப்பாரா முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா அப்பாடா நம்பிட்டாங்க ஏய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற எர்ராண்ட வழக்க மாற தப்பிட்டா சொல்லி முத்து ஐயனாரே ஒரு குலக்கேசில இருந்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது அப்பதான் என்ன மாதிரி துபாகூர் சாமியார்லாம் பொழப்பு நடத்த முடியும் கும்புறனா இருக்கட்டும் உன் குறை என்னன்னு சொல்லு அதை தீர்த்து வச்சுட்டு நான் போய் காலேஜ் வேலையை பார்க்கணும் புள்ள அழுதுகிட்டே இருக்கு சாமி அண்ணா ஆகாரமே சாப்பிடுறது இல்ல எதையோ பார்த்து பயந்துருச்சு போல இருக்கு பயந்துருச்சா ஆமா சாமி நம்ம இருக்கும்போது பயப்படப்படாதே குர்ரா அந்த புதிய இந்தாங்க சாமி எப்பா சொரிமுத்து ஐயனாரே
இந்த பிள்ளைய பிடிச்ச காத்து கருப்பு நோய் நொடி எல்லாம் கண்ணா பண்ணானு கலண்டு சந்து வந்தெல்லாம் சிதறி ஓடுறதுக்கு நீதாப்பா அருள் புரியணும் அப்பனே. சாமி கண்ணு துணுற போட்டாரு. டேய் அங்க உபரி போட்டா நீ ஏன்டா முங்கிய முடுற? ஏற்கனவே ஒன்றரை அந்த பாப்பாக்கு போற விபத்துல பாதி விபத்து என் கண்ணுக்குள்ள பட்டுச்சுன்னா 1.5 முக்கால் ஆயிடும். காலம் பூரா இப்படியே பட்டுக்கிட்டு இருந்தா என் 2 கண்ணு இல்லாம போயிடும். இத கொஞ்சம் பிடி. எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷன் மேல சந்தக 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 சந்தக. ஒரு அட்டன்ங்கிற மரியாதை கூட இல்லாம வாடா. பாரு நல்ல பால் மாடை கூட்டிட்டு போற மாதிரியே மணியாட்டுறது பயம் இல்ல. ஏ மாடு மாடு மாடு. எவனோ மனுஷத்தை மேட்ச் பண்ணி நம்மள மாடுங்கிறானே. கண்டுக்கிறப்பா மாடு மாடு. ஏ மாடு ஏ மாடு. அண்ணே உங்களை மாடு மாடுங்கறாங்கண்ணே. கேக்குது நீ மூடு. அண்ணே உங்களை மாடுன்னு கிண்டல் பண்றாங்கண்ணே. கேக்குதுடா கேட்டுட்டு தானடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா போடா. ஏ மாடு மாடு. எது கேட்டா டேய் அவனுக்கு என்ன மாடு நீ வேற என்ன மாடு. அட படுபாவி பயலுகளா, மாடு வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு ஓரமா வாங்கியிருப்பானடா. மாடு மாடுன்னு என்னைய சொல்ற மாதிரியே சொல்லி ஒரிஜினல் மாடத்தை குத்து வாங்கி கொடுத்துட்டாங்களே. ஒரு அட்டன்ற காலன்ற மாதிரி தன மாடா கழிப்பீங்க இந்த காலேஜ்ல. ஏன் மாடு இவனுங்க சார்பா என்னைய குத்திட்டேன்னு பெருமைப்படாத. இப்ப அவனுக்கு உன்னைய படுத்துற படத்துல இன்னைக்கு பூரா சாணியா போட்டு தள்ள போறடியா. சாமி யாரா? அட நம்ம முனியாண்டி. என்னப்பா ஏன் கூட கொஞ்சம் வாங்கல. உன் கூட வரணுமா? உன் கூட வந்தா ஏன் வேலைய போற யார் பாக்குறது? அட வாங்க சாமி. எங்கப்பா கூப்பிடுற? எதுக்குப்பா கூப்பிடுற? சாமி காரணம் இல்லாம நான் கூப்பிடுவேனா? காரணத்தை சொல்லாம தானே கூப்பிடுற. அன்பா கூப்பிடுறேன், வருவீங்களா மாட்டீங்களா? என்னப்பா அன்பா தானே கூப்பிடுறாரு, வம்பா கூப்பிடுறாரு. வாங்கடா. அட வாங்க சாமி. அட இழுக்காதப்பா. வாங்கன்றல. இந்த பிஞ்சு கை பைய வலிக்குதுங்கறடா. வாங்க சாமி. நானும் அவளை பாத்து. என்னப்பா பிரச்சனை? ஏய் அங்க பாருடி. ஓ இவனை கூட்டிட்டு வராங்களா? இவனை எப்படி சுத்தல விடுறேன்னு பாரு. டேய் இவன் ராமையா பொண்ணு இல்ல? ராமையா பொண்ணா இருந்தானே சோமையா பொண்ணா இருந்தானே? சோமையா பொண்ணு இல்லப்பா, ராமையா பொண்ணு. சாமி சும்மா இருங்க சாமி. ஏய் நீ என்ன பெரிய இவளா? இங்க வா. எம்மடி வீட்ல அப்பா நல்லா இருக்காரா? அப்ப நான் புறப்புறப்பா. என்னது பேச வேண்டியது இருக்குல்ல, இருங்க. என்னைய வச்சா? ஏய் உன் பேரை கேட்டா சொல்ல மாட்டியாமே? உன் பேர் என்ன? மாமாண்ணா மண்ணாங்கட்டியா? தம்பி இருங்க சாமி. ஐயோ வேற என்ன? மதுமிதா. உங்க அப்பன் பேர் என்ன? நேத்து தான் பாத்தீங்கல்ல? பார்த்தேன். ஏன் உங்க அப்பனுக்கு பேர் இல்லையா? சொல்லு. ராமையா. நேத்து உங்களை பார்த்தப்போ ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லவன் தாங்க. இதெல்லாம் சும்மா தமாசுக்கு. இப்ப நல்லவரா பேசுறீங்க? நான் எப்பவே நல்லவன் தாங்க. அந்த காலி பயலுங்களோட சேர்ந்து எவ்வளவு மோசமா பேசுனீங்க. இனிமே இவங்களோட நான் பேச மாட்டேங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க என்கிட்ட இனிமே இப்படி நடந்துக்க கூடாதுன்னு. ஏய் இனிமே யாராவது கிட்ட வச்சுக்கிட்டீங்க அடிச்சு பல்ல பேத்துருவேன். அவங்கள முதல்ல போ சொல்லுங்க. ஏய் போடா. பொம்பளை பல்ட்ட கலாட்ட பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். போடா. வரட்டும்டா அவனுக்கு இன்னைக்கு சரி. என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? எதுவும் கை நீட்டுவானோ? எருமை எருமை. சட வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல உனக்கு. பொல போட்டு நீங்க என்னையா வேடிக்கை? இங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறோம். போயா போங்கல. அவங்க எடுக்கிற லூசு பையன். எது 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 இன்னும் போயா நீ? போயா. அண்ணே வந்துருங்க. பிரேக் மாறிடுச்சு. குத்துறா. ஏண்டா டேய் டேய் நான் உங்க கூட வரேன்னு சொன்னேன். செவனேன்னு என் வேலையை பார்க்க போய்க்கு இருந்தவன அன்பா கூப்பிடுற மாதிரி வம்பா கூப்பிட்டு அதுல வந்து பேச முடி வேற சப்போர்ட். என்ன கேட்ட எருமை எருமை வேலை வெட்டி இல்லாதவன் லூசு பய. ஏண்டா டேய் அங்கனக்குள்ளேயே இந்த மணியால அடிச்சு உன் மண்டைய பொளந்திருப்பேன். உன்னைய ஒரு சின்ன பீதி வந்தனால விட்டேன்டா, அதனால தப்பிச்சேன். அதை விடுங்க சாமி. அவதானே என் காதல் தாரகை. சடைய பிரிக்காதடா. அவ பார்த்த பார்வையில காதல் ரசம் சொட்டிச்சுனே. பாரு ஹோட்டல்காரன் பிள்ளைங்கிறது சரியா இருக்கு. ரசம் மோர்னு அரைச்சை. டேய் டேய் அவ பார்த்த பார்வையில காமரசம் தான சொட்டிச்சு. ஏய் என்னடா சொல்ற? சாங்குடா சாங்க.
அவ எதுக்கு தாண்டா போட்டா பிட்ட ரொம்ப நல்லவேன்னு அந்த ஒரு ஏவுகணையை விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பூரா சுக்கு சுக்கா நொறுக்கி தள்ளிட்டால தானே அடிச்சுக்கிட்டு சாகுங்க. இல்ல சாமி அவனை பார்த்தா என்ன கூட தாண்டா பார்த்தா. ஏன் பார்த்தா? எல்லாரையும் அடையாளம் பார்த்தோம் அப்பன்னு சொல்லி நொங்க எடுக்கிறதுக்கு பார்த்தா. தெரிஞ்சுக்கங்க. அவ பார்த்த பார்வை வேற சாமி. டேய் அவன் உன்னை ஏன் பார்த்தா என்ன மீனிங்ல பார்த்தான்னு நீ சொல்லாதடா. நான் ஒரு வாரம் அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றேன் கேட்டுக்க. இந்த சாக்குல நீங்க நூலோட பாக்குறீங்களா? தரதல என்ன கெட்டப்ல இருக்க என்ன வார்த்தை பேசுற? அப்படியே மணியை கொண்டு அடிச்சு ஓபன் ஆயிரும் மண்டை. கிளிப்பீங்க. ஆமா நான் கிளிக்கிறேன் வந்து சைடா. டாலி சரியான டுபா கூடுறா. தரதல பக்கி பேசுது பாரு பேச்சு. உட்கார்ற. ஏன்டா இவங்க கூட என்னை கொடுத்து விட்ட? ஏன் கொடுத்து விட்ட? அதாவதுடா நண்பா அம்மடி என்ன மனுஷனே நீ கண்ட கணக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா. காட்டு பைய மாதிரி தும்புற. பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி இருக்கியா? போயா. கோல்டு அதிகமாயி போச்சுடா. கோல்டு கவரிங். சரிப்பா கோச்சுக்கிறாத. என்ன சாமி? அட முனியாண்டி என்னப்பா காலேஜ் லீவ் விட்டவன எல்லாருக்கும் போர் அடிக்குதாக்க? ஆமா சாமி. பொம்பளை புள்ளைங்களை வர பார்க்காம வரண்டு போய் திரியிறோம். அதுக்கு உங்களை பார்த்து அரண்டு போயிடா தெரியுதுங்க. ஆமா எங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஓ அத கேக்குறியா? இங்க வாவே. நம்ம மதுமிதா இருக்குல மதுமிதா. ஆமா அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணு இல்லடா. அவ வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரிக்கு ஏதோ பேய் பிடிச்சு போச்சா. அத வந்து கொஞ்சம் அடிச்சு விரட்டி விட்டு போங்க சாமின்னு கூப்பிட்டாங்க. போய்கிட்டு இருக்கேன். வேணா நீ கூட வா. வேணாம் சாமி. அட சும்மா என் கூட வா. வேணாம் சாமி. அட ஏன் கூட வர்றதுக்கு உனக்கு என்னடா பையன்? வா போவா. வந்துருவேன். வந்தா அநியாயமா உங்க கைய கால உடைச்சிருவாங்களே பாக்க. வந்தா ஏன் கைய கால உடைச்சிருவாங்களா? ஏன்? அட நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவ வாயை வச்சு? அந்த பொண்ணை பார்த்தா பச்சக்குன்னு கிஸ் பண்ணுவேன். படார்னு பஞ்சு கட்டி பிடிப்பேன். சரி அதுக்கு ஏன்டா ஏன் கைய கால உடைக்கிறாங்க? மாட்டினா சாமி தான் ஐடியா கொடுத்துச்சுன்னு உங்களை மாட்டி விட்டுருவேன்ல. போடா போடா போக்கத்த வயல. ஒரு பேச்சுக்கு கூட வேணாம்னா இவ்வளவு பெரிய திட்டமா போட்டுருக்க நீ. அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறாரு ராஸ்கல். அன்பதான சொல்றாரு வம்பா சொல்றாரு. அன்னைக்கு மாதிரி உசுபத்திர நீ. டேய் பிச்சு புடும் பயமில்ல. சரி சரி வாங்க போய். நீ கவனிக்கிறதா இருந்தா நீ. டேய் ஆமையா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி வீட்ல இருக்க மாட்டேன். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து பாரு. ஐயா 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 கும்புறையா. ஏயா கூறு கட்ட சொறி முத்து. உன்னை எப்ப வர சொன்ன எப்ப வர? போயா போய் வேலைய பாரு. போங்க கை உங்க பக்கம் நீல போடு. வாப்பா வாப்பா. ரொம்ப கோவமா இருக்காண்டாரு. ஏமா ஏமா தாய் கும்புறமா. இங்க யாருக்கு போய் பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணுக்கு தான். இந்த பிள்ளையா? கொஞ்சம் இப்படி வாங்க. ரொம்ப சாப்பிட்டான பையத்தா இருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட. ஆமா நீ எந்த ஒரு பையமா? ரைட் பூஜை ஜாமா ரெடியா இருக்கா? எல்லாம் எப்பவோ ரெடி சாமி. ஏய் என்னடா ரெடின்னு நீ வந்து உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தானே முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்க. நான் சொன்னனா? டேய் சொறி முத்து. ஐயா யாரா அவன்? நான் முத்துமணி மாமையா. அட நம்ம பைய. ஆமாயா நம்ம பைய. அடே நீ நம்ம பையலா? கெட்ட நாமர்தா பையடா நீ. உன்னை இந்த பக்கமே வரவனா சொல்லடா. ஏன் வந்த? அது வரவேணாம் தான் நினைச்சேன். மதுமிதாக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அந்த புள்ள ஒரு சவால் விட்டுச்சு. அதான் வந்தேன். என்ன சவாலு? தில்லு இருந்தா வீட்டுக்கு வந்து கிஸ் கொடுன்னு சொல்லிச்சு. அதுக்காக தான் வந்தேன். இப்ப அதுக்கு தான் வந்தியா? ஆமா. டேய் இத முதல்லயே சொல்லிருந்தா நான் எங்கிட்டு வராம வேற எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருப்பேன்ல. ஐ எனக்கு பாதுகாப்பு நீங்க தானே. எதுக்குடா பாதுகாப்பு? அப்ப சொன்னேன்ல. அதுல மாட்டிக்கிட்டேனா உங்கள. ஐயோ காதலுக்கு உதவியாடா பண்ற? காதலிக்கிறவனை கூட விட்டுருவண்டா. அதுக்கு துணை போறவனை விட மாட்டேன். டேய் இவனை மரத்துல தலைகளை கட்டி வச்சு இவன் தோல உரிக்கடா. ஐயோ இங்க நடக்கலாம் இவனால எனக்கு மேட்சாயிரும் போல் இருக்கே. ஏப்பா சாமியாடி பேயோட்ட வேலைய பார்க்காம நீ பாட்டுக்கு தொன்னு பேசிட்டு இருக்க? அத தாத்தா போ சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏய் அடிச்சல வரட்டனு நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயோ இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் விரட்டங்களே நீ பேசாம வாய முடிக்கிட்டு நில்லு. டேய் நண்பா இந்த கோமியத்தை உள்ள கொண்டு போய் எல்லா இடத்துலயும் தெளிச்சு விட்டு வா. ஓடு. நான் போறேன். டேய் நீ போன இங்க பாரு. டேய் சாரி ஐயா நம்ம பைய தானே போட்டு விடுறா. ஆமா மாமா நம்ம பைய தான் போட்டு. போகாத நில்லு. டேய் நீ எல்லாம் ஒரு கோடாங்கியா? பேய போன்னு விரட்டுவாங்க. நீ போகாதன்னு சொல்ற? ஐயோ கிரட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? இந்த பாரு தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க வான்னு பொழந்துருவன். நீ மரியாதை ஓடி படிக்கும். சொன்னபடி வந்துட்டோம்ல.
முதல்ல கிஸ் கொடு. எங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பா மட்டுமா இருக்காரு? வெளியே ஊரே இருக்கு. உங்க அப்பா நைட்டு ஊர்ல இல்ல, ராத்திரியும் வருவேன். முதல்ல கிஸ் கொடு. லூசு தடவை. என்னடா என் மூஞ்சில படுது. சாரிடா சாரி. யாரும் திரும்பிடாதீங்க ஐயா, தெய்வ குத்தமாயி போயிடும். தயவு செய்து கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடுங்க. டேய், ரெண்டுல ஒண்ணு செஞ்சுட்டான்டா, இன்னொன்னு செய்யறக்குள்ள இடத்த காலி பண்ணு, காலி பண்ணு. இன்னைக்கு அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணாம வர மாட்டான்டா. அந்த நேரத்துல மங்க இருந்தோம்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஓடியாந்து அண்ணே அண்ணே. என்ன சொன்ன? அண்ணன் உச்சவேல உடம்புல டச் பண்ற மாதிரி தூங்குறது. நம்ம காலேஜ் போகணும். விடிஞ்சிருச்சாடா? அது எப்படி இன்னைக்கு வெள்ளனே விடிஞ்சிருச்சு? அது எப்போ மட்டும் விடுது, நீங்க தான் லேட். நான் தான் லேட்டா? ஏண்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷப்தமா இருக்கு? எப்பவும் எந்திரிக்கும் போது கல்ல 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 கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம். மணி, டேய் எங்கடா என் உடம்புல அந்த மணியை பூரா காணா? டேய் நீ ஏன்டா திரு முடிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவ. எங்கடா மணி? என் உடம்புல அந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேத்து நைட் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கிழமை உங்ககிட்ட வேலை செய்யறேன், ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை பிடிச்சி தான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசாக்கிட்டியா? ஆமா. டேய், இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணில என்னையா மகிமை? என்ன மகிமையா? டேய், என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய், அந்த தாயி இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம்பேறிய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில்ல கட்டுற மணியை பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊரு ஊரா தெரியவரே ஐயனாரேன்னு நேர்ந்துகிட்டு கட்ட மணிகள்ரா இது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆக்கிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா. இவ்வளவு நாளா உன்னைய துணியை பொத்தி அடிச்சிருக்கேன்டா, இன்னைக்கு துணியை பொத்தி உன்னைய க்ளோஸ் பண்ண வைக்க. டேய், என்னடா பாதி பீச காணா? மணியை ஆட்டையை போட்டா துணியால பொத்தி அடிப்பீங்கல்ல, அதனால தான் மணி அறுத்தெடுக்கும் போது துணியை சேர்த்து அறுத்தெடுத்துட்டேன். அட கவ்வோதி பயலே, டேய் என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நுறுக்கல. ஓடாத டேய், நில்றா. டேய் நில்லு, நில்றா நில்றா நில்றா. டேய் நில்லு, நில்றா. அரே நாய், ஓடுறா 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 ஓடுறா. என் கெட்டப்ப பார்த்து நாயலுக்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சு. இடுப்புக்கு கீழே வேற துணியிலே ஈஸியா எட்டி பிடிச்சிருப்பேன். அம்மா